மோடி जी வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுத்தார். அதான் GST 2.0 आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं. हम नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लेकर के आ रहे हैं. ये दिवाली के अंदर ஏகப்பட்ட மாற்றம் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட காரு, ஏசி எல்லா ரேட்டும் கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சில சின்ன விஷயங்கள்லாம் ரேட் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் அடிபட்டுச்சு. மணி கட்டி விளாட்ற ஆப்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் ட்ரீம்11 வந்து ஐபிஎல்ல பெரிய ஸ்பான்சராக பண்ணிருந்தாங்க. இந்தியா ஜெர்சியில் வந்து ட்ரீம்11 ஒரு முக்கியமானது. ஸோ அவங்களும் ஸ்பான்சர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பைஜூஸ் பண்ணிருந்தாங்க, அவங்க ஃப்ளாப் ஆகிட்டாங்க. இப்போ ட்ரீம்11 அவங்களும் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ இதுலேருந்து இந்தியா ஸ்பான்சர் பண்ணால் பெரிய பிரச்சனையாகவும் போல இருக்குது. நல்ல முடிவு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்படுது மக்கள். அதிகமாக ப்ராஃபிட் வாங்குறது யார் தெரியுமா? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரும். அதேமாதிரி ஆட்ஸு, யூடியூப் எல்லாத்துலேயுமே அதிகமாக ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணதுக்கும் நிறைய அமௌண்ட் வரும் இந்த மாதிரி சூதாட்ட ஆப்ஸில். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. இது யாருக்கு அதிகமாக பெனிஃபிட்னா நம்மளே மாதிரி மக்களுக்கு தான். ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக தோணுது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது GST 2.0. இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் வந்து நல்ல பெனிஃபிட் ஆகும், எந்த செக்டர் நல்ல பெனிஃபிட் ஆகும், அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ இருக்கிற நியூஸை கலெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். GST 2.0னா என்ன எக்ஸாக்ட்லி? ஓகே, என்னென்ன ஐட்டம்லாம் சீப்பர் ஆகும், என்னென்னலாம் கொஞ்சம் காஸ்ட்லியர் ஆகும், இதனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட், இதனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன இம்பாக்ட் ஆகும், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஓகே, இப்போ கரண்டாக என்ன ஜிஎஸ்டி இருக்குன்னு கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5% எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே 5% வரும். ஓகே, அது மாதிரி 12% வந்து மீடியம் கேட்டகரி எல்லாமே 12% வரும். அது மாதிரி 18% மோஸ்ட் சர்வீஸ் அண்ட் குட்ஸ் வந்து 18% வரும். வேறு 28% லக்ஸரி குட்ஸில் எல்லாமே 28% வரும். பட் GST 2.0னா என்னது? அதில் வந்து மேஜர் சேஞ்ச் வந்து ரெண்டு ஸ்லாப் தான். ஒன்று 5%, இன்னொன்று வந்து 18%. 2 ஸ்லாப் தான். அதே மாதிரி 40% ஒரு ஸ்லாப் இருக்குது. அது லக்ஸரி ஐட்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தபாக்கோ, சிகரெட் அந்த மாதிரி இதுக்கெலாம் 40% வந்து அவங்க வந்து டேக்ஸ். 99% ஐட்டம் வந்து 12% ஸ்லாப்லேருந்து டேரெக்டாக 5% ஸ்லாப் போகும். அதே மாதிரி 90% ஐட்டம் வந்து 28% ஸ்லாப்லேருந்து 18% ஸ்லாப்புக்கு போகும். ஓகே, நான் பெரிய கரெக்ஷன் ஆகும், ப்ரைஸோட கரெக்ஷன். ஸோ நிறைய கன்சப்ஷன் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆகும். ஸோ வின் சுச்சுவேஷன் பார்ப்போம். வின்னர்ஸ் அண்ட் லூசரை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வின்னர்ஸை பார்க்கலாம். ஆட்டோமொபைல் செக்டர்லாம் காரு, பைக்கு எல்லா ரேட்டுமே கம்மியாகும். ஆனால் இதில் வந்து லக்ஸரி கார்ஸ் வந்து அதுக்கு தனியாக 40% போட சான்ஸ் இருக்குது. ஸோ அது ரேட் கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ குறிப்பாக மாருதி, டாடா மோட்டர்ஸ், மஹிந்திரா அதுக்கு எல்லாமே பெனிஃபிட் இருக்கும். அதுமாதிரி கமர்ஷியல் வண்டிக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கும். அசோக் லேலாண்டு, ஓகே, ஹீரோ, அது மாதிரி பைக் வந்து டிவிஎஸ் மோட்டர், ஹீரோ, பஜாஜ் அது எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா அது இப்போ ரேட் வந்து 8.5 லேக் ஆயிரும். 1.5 லட்சம் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஓகே, ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே 28%லேருந்து 80% ஆகும். ஸோ 10% ரேட் கம்மியாகும். 10,000 இருந்தால் 9,000 வரும். 20,000 இருந்தால் 18,000 ஆகும். ஸோ ஒரு நல்ல பெனிஃபிட். ஓகே, இண்டஸ்ட்ரி 28%லேருந்து 18% ஆகும். ஸோ சிமெண்ட் ரேட்டும் கூடும். ஸோ இதில் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஏகப்பட்ட சிமெண்ட் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். ஓகே, FMCG ப்ராடக்ட் அந்த ரேட்டும் கம்மியாகும். ஏன்னா 12%லேருந்து 5% ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 7% கிட்ட கம்மியாகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். ஓகே, ப்ளஸ் வந்து தபாக்கோ ப்ராடக்ட்ஸ், சிகரெட் கம்பெனி, ஆன்லைன் கேமிங் ஃபுல்லாகவே இப்போ மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. பான் மசாலா, லக்ஸரி கார்ஸ், ஸோ அது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எந்த செக்டருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆகும் பார்க்கலாம். ஓகே, ஆட்டோ செக்டரில் வந்து மாருதி சுசுகி, ஏன்னா அவங்க ஸ்மால் கார்ஸில் அதிகமாக பண்ணுறாங்க. அவங்க வேறு பஜாஜ் ஆட்டோ, டாட்டா மோட்டர்ஸ். ஓகே, அதேமாதிரி கன்சியூமரில் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து கம்மியாகவும் பண்ணால் அதில் நிறைய காம்படிஷன் இருக்காங்க. அது ஒரு விஷயம். இப்போதைக்கு ஜிஎஸ்டியில் என்ன பெனிஃபிட் வருமோ அது மட்டும் சொல்கிறேன். ஓகே, ரேட் கம்மியான நிறைய லோன் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி IDFC பேங்க், ICICI பேங்க்கில் லோன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பஜாஜ்
பஜாஜ் ஃபைனான்ஸும் கன்சியூம் வந்து அதிகமாகும். ஸோ இது ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் உங்களுக்குலாம். முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வந்து ஜிஎஸ்டி 2.0 ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா மேபி சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நல்லா ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டுருங்க. நான் எப்போதுமே பையிங் செல்லிங் கால் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன செக்டருக்கு வந்து பெனிஃபிட் ஆகும்னு சொல்கிறது அவ்வளோதான். ஓகே, கவுன்சிலிங் மீட்டிங் வந்து செப்டம்பர் 2025 தான் வரப்போகுது. செப்டம்பர் 2025 ஏதோ 3-4 டேட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி கிட்ட வந்து அவங்க வந்து கிளியராக சொல்லுவாங்க. பார்ப்போம். இதனால இந்தியாவுக்கு நிறைய பூஸ்ட் கிடைக்கும், இந்தியாவோட ஜிடிபி வளர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க, பார்ப்போம். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெவென்யூ கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அவங்க அப்போஸும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 40% ஸ்லாப்பில் வரவங்களுக்குலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இது எல்லாமே மைனஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.